Taste the Daily. மதுரையில் பூக்கடை பெண்ணுக்கு பாலியல் தொல்லை கொடுத்த கோயில் பூசாரி பிடிபட்டார். 30 வயதான சிவகாமேஸ்வரன் கணவனை இழந்த அந்த பெண்ணிற்கு 2 வருடங்களாக தொலைபேசியில் தொடர்பு கொண்டும் நேரிலும் பாலியல் ரீதியாக தொல்லை கொடுத்து வந்துள்ளார். பூசாரி சிவகாமேஸ்வரன் மீது அந்த பெண் கடந்த மாதம் புகார் அளித்த நிலையில் கடந்த சில தினங்களாக சிவகாமேஸ்வரன் தனது ஆசைக்கு இணங்க வலியுறுத்தி நேரடியாகவும் ஆட்களை வைத்தும் மிரட்டி வருவதாக அந்த பெண் மீண்டும் புகார் அளித்தார். அவரது புகாரின் பேரில் பூசாரி சிவகாமேஸ்வரன் பிடிபட்டார். விடியா ஸ்டாலின் ஆட்சியில் பெண்களுக்கு பாதுகாப்பில்லாத மாநிலமாக தமிழகம் உள்ளதாக குற்றஞ்சாட்டப்படுகிறது. தஞ்சாவூர் மாவட்டம் திருவிடைமருதூர் அருகே 15 வயது சிறுமிக்கு பாலியல் தொல்லையளித்த 24 வயது இளைஞர் போக்சோவில் பிடிபட்டார். ஜெயச்சந்திரன் என்பவர் தான் வசிக்கும் அதே பகுதியைச் சேர்ந்த 15 வயது சிறுமியிடம் அத்துமீறி தவறாக நடக்க முயன்றுள்ளார். இதுகுறித்து பாதிக்கப்பட்ட சிறுமி பெற்றோரிடம் கூறியதை அடுத்து ஜெயச்சந்திரன் மீது சிறுமியின் பெற்றோர் புகார் அளித்தனர். அதன் பேரில் அவர் போக்சோவில் பிடிபட்டார். திறனற்ற ஸ்டாலின் ஆட்சியில் பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் நாள்தோறும் அதிகரித்து வருவதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். சென்னை திருவல்லிக்கேணியில் பெண் தூய்மை பணியாளரை கையால் தாக்கி கொலை மிரட்டல் விடுத்த நபர் சிக்கினார். ஓமந்தூரார் பல்நோக்கு மருத்துவமனை தூய்மை பணியாளரான முத்துலட்சுமி தனியே வசித்து வந்துள்ளார். இந்நிலையில் கடந்த 17ஆம் தேதி இரவு அவரது கணவனின் சகோதரர் ராஜன் முத்துலட்சுமியை பின்தொடர்ந்து சென்று தன்னுடன் சேர்ந்து வருமாறு கூறி கையால் தாக்கி கத்தியை காட்டி மிரட்டியுள்ளார். இது குறித்த புகாரில் ராஜன் சிக்கினார். அவரிடம் இருந்து கத்தி பறிமுதல் செய்யப்பட்டது. இதையறிந்த பொதுமக்கள் ஸ்டாலின் மாடல் ஆட்சியில் அரசு பணியாளர்களுக்கே பாதுகாப்பு இல்லை என குற்றம் சாட்டுகின்றனர். சேலம் மாவட்டம் எடப்பாடி அருகே 2 சிறுமிகளுக்கு பாலியல் தொந்தரவு அளித்த முதியவர் போக்சோவில் சிக்கினார். கொங்கனாபுரத்தைச் சேர்ந்த 65 வயது முதியவரான பழனிமுத்து அதே பகுதியைச் சேர்ந்த 13 வயது மற்றும் 12 வயதுடைய 2 சிறுமிகளுக்கு பாலியல் தொல்லை அளித்துள்ளார். இது குறித்த புகாரில் முதியவர் பழனிமுத்து போக்சோவில் சிக்கினார். இதையறிந்த பொதுமக்கள் ஸ்டாலின் ஆட்சியில் பெண்கள் மற்றும் சிறுமிகளுக்கு பாதுகாப்பு இல்லாத நிலை நிலவுவதாக பகிரங்கமாக குற்றம் சாட்டினர். திருப்பூர் மாவட்டம் அவிநாசி அருகே 9 வயது சிறுமிக்கு பாலியல் துன்புறுத்தல் அளித்த முதியவர் போக்சோ வழக்கில் பிடிபட்டார். பெருமாநல்லூர் படையப்பா நகரைச் சேர்ந்த 64 வயதான சர்தார் சேட் என்பவர் அப்பகுதியில் விளையாடிக் கொண்டிருந்த சிறுமிக்கு சாக்லேட் தருவதாக வீட்டிற்கு அழைத்துச் சென்று பாலியல் ரீதியாக துன்புறுத்தியுள்ளார். அப்போது சிறுமி கூச்சலிட்டதை கண்ட அக்கம் பக்கத்தினர் சிறுமியை மீட்ட நிலையில் முதியவர் சர்தார் சேட் போக்சோ வழக்கில் பிடிபட்டார். தமிழகத்தில் பச்சிளம் சிறுமிகள் பாலியல் வன்கொடுமைகளால் கதறும் நிலையில் அப்பா என தம்பட்டம் அடித்துக் கொள்ளும் ஸ்டாலின் அயர்ந்து தூங்கிக் கொண்டிருப்பதாக மக்கள் குற்றஞ்சாட்டுகின்றனர்.